ஆகஸ்ட் 12ஆம் தேதி வானத்தை நோக்கி பார்ப்பவர்களுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய விருந்தை தயாராக வைத்திருக்கிறது. ஒரே நாளில் ஒன்றல்ல, அடுத்தடுத்து பல முக்கியமான வானியல் நிகழ்வுகள் வானியல் ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்க்க உள்ளன. அதிகாலை வானில் தொடங்கிய இந்த அதிக காட்சி இரவு வரை தொடரப்போகிறது. முதலில் இன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக வியாழன், புதன், செவ்வாய், சனி உள்ளிட்ட கோள்கள் வானில் ஒரே பகுதியில் வரிசையாக காட்சியளிக்கும் காட்சி நிகழ்ந்துள்ளது. இந்த கோள்களில் வியாழன், புதன், செவ்வாய் மற்றும் சனி ஆகியவற்றை சரியான நேரத்தில் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தனர். அதேவேளை தொலைதூரத்தில் இருக்கும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்ற கோள்களை தெளிவாக காண தொலைநோக்கு அல்லது பைனாகுலர் போன்ற கருவிகள் தேவைப்படலாம். இப்படி அதிகாலை வானில் கோள்களின் அணிவகுப்பை ரசித்துவிட்டு அதே நாளில் வானில் அரங்கேற போகும் மற்றும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வுதான் முழு சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவும் நேர்கோட்டில் கடந்து செல்லும் போது சூரியனின் ஒளி முழுமையாக மறைக்கப்படும். அப்போது பகல் நேரத்திலேயே வானம் இருண்டு மாலை நேரம் போன்ற ஒரு சூழல் உருவாகும். சூரியனை சுற்றி அதன் வெளிப்புற வளிமண்டலமான கரோனா மற்றும் பிரகாசமான வெண்வட்டம் போல் காட்சியளிக்கும். அந்த அரிய முழு சூரிய கிரகணத்தை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட சில பகுதிகளில் முழுமையாக காண முடியும். அதேவேளை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணத்தை காண முடியும். ஆனால் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற பகுதிகளில் இந்த முழு சூரிய கிரகணத்தை காண முடியாது. காரணம், கிரகணம் நிகழும் நேரத்தில் இந்த பகுதிகளில் இரவு நேரமாக இருப்பதால் சூரியன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும். இதனால் உலகின் சில பகுதிகளில் மக்கள் வானில் நிகழும் இந்த அரிய காட்சியை ரசித்துக் கொண்டிருக்க, இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதை நேரடியாக காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதோடு வானியல் விருந்து முடிந்து விடவில்லை. அதே காலப்பகுதியில் வானில் இன்னொரு அழகான நிகழ்வும் நிகழ உள்ளது. அதுதான் பெர்சீட் விண்கல் மழை. ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளின் இரவுகளில் வானில் அதிகளவில் விண்கற்கள் பாய்ந்து செல்லும் காட்சியை காண முடியும். விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் மிக வேகமாக நுழையும் போது உராய்வு காரணமாக எரிந்து வானில் சில நொடிகள் தோன்றி மறையும் ஒளிக்கீட்டுகளாக காட்சியளிக்கும். அமாவாசை காலகட்டத்துடன் இந்த நிகழ்வு இணைவதால் நிலவொளியின் தாக்கம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் விண்கல் மழையை பார்ப்பதற்கு வானம் ஒப்பீட்டளவு இருண்டதாக இருக்கும். இதனால் வானியல் ஆர்வலர்களுக்கு ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளின் இரவுகள் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடும். அதிகாலை கோள்களின் அணிவகுப்பு, பின்னர் முழு சூரிய கிரகணம், அதன் பிறகு இரவு வானில் ஒளிக்கீட்டுகளாக பாயும் பெர்சீட் விண்கற்கள், இப்படி வானமை அடுத்தடுத்து பல காட்சிகளை அரங்கேற்க தயாராகி வருகிறது. ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் வானம் காட்சி தரப்போகும் இந்த அற்புதமான நிகழ்வுகளை காண வானியல் ஆர்வலர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நீங்களும் வானத்தை ரசிப்பவராக இருந்தால் இந்த நாட்களில் வானை நோக்கி பார்ப்பதை மறந்து விடாதீர்கள்.